ஒரு சின்ன கருணைச் செயல். அதுவே ஒரு பெரிய புயல கிளப்புனா எப்படி இருக்கும்? நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்படிதான். 38 வருஷமா இருந்த ஒருத்தரோட துன்பத்த ஒரு அற்புதம் முடிவுக்கு கொண்டுருது. ஆனா அது ஒரு கொண்டாட்டமா மாறாம ஒரு பெரிய மத ரீதியான நெருக்கடிக்கு வழிவகுக்குது. அது எப்படி நடந்தது? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட மையமே 38 வருஷமா வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவரோட வாழ்க்கை முழுசும் அந்த வியாதியிலேயே முடங்கி கிடந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஒவ்வொரு நாளையும் ஒரு குளத்தங்கரையிலேயே கழிச்சிருக்கார். சொல்லப்போனா அவரோட நிலைமையில எந்த நம்பிக்கையுமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. இதுதான் இயேசு அந்த மனுஷங்கிட்ட கேக்குற முதல் கேள்வி. பாக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தெரியலாம், இல்லையா? ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆழமானது. உனக்கு மாற்றம் வேணுமா? இந்த நிலைமையிலிருந்து உண்மையிலே வெளியே வரணும்னு விருப்பம் இருக்கான்னு இயேசு கேக்குறாரு. ஏன்னா சில சமயம் நாம இருக்கிற கஷ்டமே நமக்கு ஒரு பழக்கமாயிடும். அதிலிருந்து விடுபட நாம விரும்புறதுதான் குணமடைதலோட முதல் படி. இப்போ இந்த கதையோட முதல் பகுதிக்கு வருவோம். அந்த மனுஷனோட இவ்ளோ வருஷ விரக்தி இயேசுவ சந்திச்ச அந்த ஒரு தருணத்துல எப்படி ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மனுஷன் என்ன பதில் சொல்றான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏசு கேட்டது உனக்கு விருப்பமான்னு. ஆனா அவன் ஆம்னு சொல்லல. அதுக்கு பதிலா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றான். அவனோட கவனம் அவனோட விருப்பத்து மேல இல்ல, அவனோட இயலாமை மேலையும் மத்தவங்கள சார்ந்திருக்கிற நிலைமை மேலையும் தான் இருந்துச்சு. இந்த ஒரு மனநிலை தான் அவனை இத்தனை வருஷமா அதே இடத்துல கட்டி போட்டிருந்தது. அப்போ இயேசு ஏன் அவனை தண்ணியில இறக்கி விடல? ஏன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்க நினைச்சாரு. குணமாக்குற சக்தி அந்த தண்ணியில இல்ல, அது அவரோட வார்த்தையில இருந்துச்சு. அதிகாரங்கிறது மதச் சடங்குகள்ல இல்ல, அது இயேசு கிட்ட இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் அடுத்த நடக்க போற மொத்த மோதலுக்கும் ஒரு அடித்தளமா அமைய போகுது. இங்கதான் கதையோட அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நடந்த அற்புதம் பிரச்சனை இல்ல, ஆனா அது எப்போ நடந்ததுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா மாறுச்சு. இந்த ஸ்லைட் அந்த மோதல்ல இருந்த 2 வெவ்வேறு உலகத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட்டு ஒரு நம்ப முடியாத கடனை. இன்னொரு பக்கம் மீறப்பட்ட ஒரு மதவிதி. யூதர்களுக்கு ஓய்வு நாள்ங்கிறது சும்மா ஒரு லீவு நாள் கிடையாது. அது கடவுளுக்கும் அவங்களுக்குமான உடன்படிக்கையோட சின்னம். இப்போ கேள்வி என்னன்னா, மக்களோட கவனம் எது மேல போச்சு? மதத் தலைவர்களோட முன்னுரிமை எங்க இருந்துச்சுன்னு இதுல ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? அவங்க அந்த மனுஷனோட புது வாழ்க்கை கொண்டாடல. அதுக்கு பதிலா மீறப்பட்ட அந்த விதிய மட்டும்தான் பிடிச்சு தொங்குனாங்க. நடந்த அற்புதம் அவங்க வெச்ச பாரம்பரியத்தை மீறின குற்றங்கிற குற்றச்சாட்டுக்கு முன்னாடி மொத்தமா மறைஞ்சு போச்சு. ஓய்வு நாள் பத்தின சர்ச்சை ஒரு சின்ன ஆரம்பம்தான். ஆனா தனக்கு ஏன் இப்படி செய்ய அதிகாரம் இருக்குன்னு இயேசு சொன்ன விளக்கம் அந்த அற்புதத்தால வந்த சர்ச்சையை விட இன்னும் ஒரு பெரிய புயல கிளப்பிச்சு. என் பிதாங்கிற இந்த ஒரு சாதாரண வார்த்தை ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனைய உண்டாக்கிச்சு? ஏன்னா அந்த கலாச்சாரத்துல அப்படி சொல்றது தன்னை நேரடியா கடவுளுக்கு சமம்னு சொல்றதுக்கு ஒப்பானது. மத தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட விதிய மீறினது மட்டுமில்ல, இது ஒரு தேவதூஷணம். கடவுள் மற்றும் அதிகாரம் பத்தின அவங்களோட மொத்த புரிதல் மேலேயும் நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல் இது. இதுதான் இயேசு சொல்ற பிரம்மாண்டமான விஷயம். தன்னால நோய குணப்படுத்த முடியும்னு மட்டும் அவர் சொல்லல, உயிரையே உருவாக்குற சக்தியும் அதை நிலைநிறுத்துற சக்தியும் தங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு இருந்தவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சக்தி கடவுளுக்கு மட்டுமே உரியது. இது தெய்வீக அதிகாரத்தோட ஒரு தீவிரமான பிரகடனம். அதோட நிறுத்தாம இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறார். இந்த ஜீவனை குடுக்கற சக்தி வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய விதத்துல செத்து போனவங்களுக்கு தன்னால உயிர் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அதாவது ஒரு மனுஷனோட உள் மனசுக்கு தன்னால ஒரு புதுப்பித்தலையும் ஒரு உயிர்ப்பையும் தர முடியும்னு சொல்றாரு. இது இங்க இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் பத்தினது. ஏதோ 2வது பெரிய உரிமைக்கோரல். முழு மனிதகுலத்தையும் நியாய தீர்க்கிற அதிகாரம் தங்கிட்ட இருக்குன்னு இயேசு சொல்றாரு. யூத சிந்தனைப்படி கடைசி நியாய தீர்ப்புங்கிறது கடவுளோட பிரத்யேக உரிமை. அந்த பொறுப்பை தனக்குரியதுன்னு சொல்றது மூலமா இயேசு தன்னை கடவுளோட இடத்துல வைக்கிறாரு. ஜீவனை கொடுக்கவும் நியாயம் தீர்க்கவும் தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னதிலிருந்து இயேசு 2 விதமான இறுதி முடிவுகளை பத்தி விவரிக்கிறாரு. எதிர்காலத்துல எல்லாருமே உயிர்த்தெழுப்பப்படுவாங்க, ஆனா அது 2ல ஒரு விளைவுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாரு. ஒன்னு வாழ்வு, இன்னொன்னு தீர்ப்பு. இது அவரையும் அவரோட செய்தியையும் மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்தது.
இயேசு இந்த பெரிய விஷயங்களை எல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாம சும்மா சொல்லல. ஒரு கோர்ட்ல வாதாடுற மாதிரி பல சாட்சிகளை முன்னிறுத்துறாரு. இங்க இயேசு தன்னோட வழக்க ஒரு சட்டவாதம் மாதிரி முன்வைக்கிறாரு. 3 முக்கியமான சாட்சிகளை வச்சு தன்னோட கூற்றுகளை நிரூபிக்கிறாரு. அந்த வரிசையை கவனிங்க. மதிக்கப்பட்ட ஒரு மனித சாட்சியான யோவான் ஸ்நானகன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் தன்னோட அற்புதங்களுங்கிற உறுதியான ஆதாரங்களுக்கு நகர்ந்து, கடைசியா பிதாவாகிய தேவனோட சாட்சியம்ங்கிற உச்சக்கட்ட ஆதாரத்தோட முடிக்கிறாரு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வரும். இவ்ளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு, இத்தனை சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கப்புறமும் ஏன் அந்த மதத் தலைவர்கள் நம்ப மறுத்தாங்க? இயேசு அப்புறமா அந்த குணமான மனுஷங்கிட்ட சொன்ன இந்த எச்சரிக்கை பிரச்சனையோட ஆணி வேறையே நமக்கு காட்டுது. உடல் ஆரோக்கியங்கிறது தற்காலிகமானது, ஆனா ஒருத்தரோட ஆவிக்குரிய நிலைமைக்கு நித்திய விளைவுகள் இருக்கு. இதயத்தோட நிலைமை பத்தின இந்த கவனம்தான் அந்த தலைவர்கள் ஏன் அவங்க கண்ணு முன்னாடி இருந்த ஆதாரத்தை ஏத்துக்க முடியலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள். இந்த வரைபடம் அவங்க ஏன் நம்பலங்கிறதுக்கான மைய காரணத்தை ரொம்ப அழகா காட்டுது. இந்த 2 பார்களையும் பாருங்க. கடவுளோட அங்கீகாரத்துக்கான அவங்களோட விருப்பத்தை விட மனுஷங்க கிட்ட இருந்து வர புகழ்ச்சிக்கான அவங்களோட ஆசை பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. கடவுள் செய்யறதை ஏத்துக்கிறத விட மத்தவங்க மத்தியில தங்களோட நல்ல பேரை காப்பாட்டிக்கிறதுல தான் அவங்க அதிகமா கவலைப்பட்டாங்க. ஆக நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். அவங்க நம்பாததுக்கு காரணம் போதுமான ஆதாரங்கள் இல்லாததில்ல, அது அவங்களோட இதயத்திலிருந்து ஒரு பிரச்சனை. இந்த கேள்வி இந்த மொத்த கதையும் நேரா நம்மகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. அந்த மதத் தலைவர்கள் மனித புகழ்ச்சிங்கிற ஆசையால குருடாக்கப்பட்டாங்க. இது நம்மளையே ஒரு கேள்வி கேட்க வைக்குது. நாம எந்த மாதிரியான அங்கீகாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை அந்த ஆசைதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான உண்மைகளை பார்க்க விடாம நம்மள தடுத்துக்கிட்டு இருக்கா? உயிர் தரும் இயேசு வந்தாரே, உடைந்த என்னை தூக்கினாரே, வார்த்தை சொன்னார் எழுந்தேன், சக்தி இயேசுவில் கண்டேன். உயிர் தரும் இயேசு வந்தாரே, இருள் விட்டு ஒளி தந்தாரே, நம்பினால் வாழ்வு கிடைக்கும், இயேசுவில் ஜெயம் கிடைக்கும். 38 வருட வேதனை மாற்றமில்லா வாழ்க்கைதானே, உனக்கு நலம் வேண்டுமா என்று கேட்டார் இயேசுதானே. குலம் வேண்டாம், மனிதன் வேண்டாம், இயேசு போதும் என் வாழ்க்கைதான். வார்த்தை கேட்டேன், எழுந்தேன், அந்த நொடியே ஓடியே. உயிர் தரும் இயேசு வந்தாரே, உடைந்த என்னை தூக்கினாரே, வார்த்தை சொன்னார் எழுந்தேன், சக்தி இயேசுவில் கண்டேன். சபாத்து என்று சொன்னாரே, அன்பை மறந்து நின்ற
இயேசு உயிர், சத்தியம், வாழ்வு. யோவான் 5 கேள்விகள் பதில்கள் விளக்கத்துடன். குடத்தருகே இருந்த அந்த மனிதன் 38 ஆண்டுகளாக ஏன் குணமடைய முடியாமல் இருந்தான்? பதில்: அவனை குடத்தில் இறக்கிவிட அவனுக்கு யாரும் இல்லை. விளக்கம்: அவன் நம்பிக்கையையோ விசுவாசத்தையோ நம்பாமல் மனிதர்களையே சார்ந்திருந்தான். மேலும் பல தசாப்தங்களாக அதே நிலையில் சிக்கியிருந்தான். யோவான் 5:5-7 வரை. இயேசு ஏன் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார்? பதில்: அந்த மனிதனின் மாற்றத்திற்கான விருப்பத்தையும் பொறுப்பையும் தட்டி எழுப்ப. விளக்கம்: குணமடைதல் பெரும்பாலும் துன்பத்தால் அல்ல, விருப்பத்தாலேயே தொடங்குகிறது. யோவான் 5:6. இயேசு ஏன் அந்த மனிதனை குளத்தில் இறக்கிவிட உதவவில்லை? பதில்: ஏனென்றால் இயேசு தாமே அந்த குளத்தை விட பெரியவர். விளக்கம்: குணமடைதல் தண்ணீரினாலோ அல்லது பாரம்பரியத்தினாலோ அல்ல, இயேசுவின் வார்த்தையாலேயே வந்தது. யோவான் 5:8-9 வரை. இயேசு ஏன் ஓய்வு நாளில் அந்த மனிதனை குணப்படுத்தினார்? பதில்: சடங்குகளை விட கருணையே முக்கியம் என்பதைக் காட்ட. விளக்கம்: மனிதத் தேவைகளை புறக்கணித்து மத விதிகளை இயேசு சவால் செய்தார். யோவான் 5:9-10 வரை. யூதத் தலைவர்கள் ஏன் மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாக கோபமடைந்தனர்? பதில்: அவர்கள் வாழ்வியல் மாற்றத்தில் கவனம் செலுத்தாமல் சட்டத்தை மீறியதில் கவனம் செலுத்தினர். விளக்கம்: அவர்கள் குணமடைந்ததைப் பற்றி குறை கூறாமல் பாயைச் சுமந்து சென்றதைப் பற்றி குறை கூறினர். யோவான் 5:16. இயேசு ஏன் பின்னர் அந்த மனிதனிடம் பாவம் செய்வதை நிறுத்தும்படி கூறினார்? பதில்: ஏனென்றால் சரீர சுகத்தை விட ஆவிக்குரிய ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. விளக்கம்: நோயை விட பாவம் வாழ்க்கையை ஆழமாக சேதப்படுத்தும். யோவான் 5:14. இயேசு ஏன் தேவனை தம்முடைய பிதா என்று அழைத்தார்? பதில்: தேவனுடனான தமது தனித்துவமான உறவை வெளிப்படுத்த. விளக்கம்: இந்தக் கூற்று அவரை தேவனுக்கு சமமானவராக ஆக்கியது. யோவான் 5:17-18 வரை. இந்தக் கூற்று ஏன் இயேசுவுக்கு எதிரான எதிர்ப்பை அதிகரித்தது? பதில்: ஏனென்றால் அது தேவன் மற்றும் அதிகாரத்தைப் பற்றிய அவர்களின் புரிதலுக்கு சவால் விடுத்தது. விளக்கம்: அவர்கள் அதை தெய்வநிந்தனையாக கருதினார்கள். யோவான் 5:18. பிதா குமாரனுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்? பதில்: வாழ்வளிக்கவும் மனிதகுலத்தை நியாயந்தீர்க்கவும் அதிகாரம். நியாயப்படுத்துதல்: பிதா செய்வதையே குமாரனும் செய்கிறார். யோவான் 5:21-22 வரை. இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு அவரை விசுவாசிப்பவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது? பதில்: அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். நியாயப்படுத்துதல்: விசுவாசம் பிற்காலத்தில் மட்டுமல்ல, இப்போதே ஜீவனைக் கொண்டு வருகிறது. யோவான் 5:24. மரித்தோர் அவருடைய சத்தத்தைக் கேட்பார்கள் என்பதன் பொருள் என்ன? பதில்: ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்கள் புதிய ஜீவனைப் பெற முடியும். நியாயப்படுத்துதல்: இயேசு மரித்த இருதயங்களுக்கு ஜீவனை பேசுகிறார். யோவான் 5:25. மனிதகுலத்தை நியாயந்தீர்க்க இயேசு ஏன் தகுதி பெற்றவர்? பதில்: ஏனென்றால் அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷகுமாரன். நியாயப்படுத்துதல்: நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யோவான் 5:27. இயேசு விவரிக்கும் 2 வகையான உயிர்த்தெழுதல்கள் யாவை? பதில்: ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல் மற்றும் நியாயத்தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல். நியாயப்படுத்துதல்: செயல்கள் விசுவாசத்தையோ அல்லது நிராகரிப்பையோ வெளிப்படுத்துகின்றன. யோவான் 5:28-29 வரை. இயேசு தாம் நீதியாக நியாயந்தீர்ப்பதாக ஏன் கூறுகிறார்? பதில்: ஏனென்றால் அவர் தம்முடைய சித்தத்தையல்ல, தேவனுடைய சித்தத்தையே நாடுகிறார். நியாயப்படுத்துதல்: அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பிதாவிற்கு இசைவானவை. யோவான் 5:30. இயேசு ஏன் மனித சாட்சியத்தை மட்டும் சார்ந்திருக்கவில்லை? பதில்: ஏனென்றால் தேவனே அவரைப் பற்றி சாட்சி கொடுக்கிறார். நியாயப்படுத்துதல்:
மனித அபிப்பிராயத்தை விட தெய்வீக சாட்சி பெரியது. யோவான் 5:31 முதல் 32 வரை. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி எப்படி சாட்சி கொடுத்தார்? பதில்: மக்களை சத்தியத்தையும் ஒளியையும் நோக்கி வழிநடத்துவதன் மூலம். நியாயப்படுத்துதல்: யோவான் இருதயங்களை தயாரித்தார், ஆனால் அவரே ஒளியாக இருக்கவில்லை. யோவான் 5:33 முதல் 35 வரை. யோவானின் சாட்சிக்கு அப்பால் இயேசு என்ன ஆதாரத்தை கொடுத்தார்? பதில்: அவருடைய கிரியைகள், அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள். நியாயப்படுத்துதல்: அவருடைய செயல்கள் அவருடைய தெய்வீக ஊழியத்தை நிரூபித்தன. யோவான் 5:36. தலைவர்கள் ஏன் இயேசுவை விசுவாசிக்கத் தவறினார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய மகிமையை விட மனிதப் புகழை அதிகமாக நேசித்தார்கள். நியாயப்படுத்துதல்: பெருமை அவர்களை சத்தியத்திற்கு குருடாக்கியது. யோவான் 5:41 முதல் 44 வரை. யோவான் 5 சுருக்கம்: இயேசு 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனிதனை குணப்படுத்தினார். இதன் மூலம் கடவுளின் சக்தி மரபுகளையும் விட பெரியது என்பதை வெளிப்படுத்தினார். மதத் தலைவர்கள் மக்களை விட விதிகளைப் பற்றி அதிகம் கவலைப்பட்டதால் கோபமடைந்தனர். இயேசு தாம் கடவுளுக்கு சமமானவர், வாழ்வளிப்பவர் மற்றும் இறுதி நியாயாதிபதி என்பதை தெளிவாக போதித்தார். பலருக்கு வேதவசனங்கள் தெரிந்திருந்தும் அவர்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டிருந்ததால் இயேசுவை அறிந்து கொள்ளத் தவறினார்கள். மனிதப் பெருமையை விட கடவுளின் சத்தியத்தை நம்பவும், கேட்கவும், தேர்ந்தெடுக்கவும் இந்த அதிகாரம் நமக்கு கற்பிக்கிறது.